நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, அழூரியா? சும்மா சொல்லாதம்மா. இல்லப்பா. காலைல சந்தோஷமா தானே போன, என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்லப்பா. இல்லம்மா, யாரோ வெள்ளக்காரங்களா வராங்கன்னு சொன்னியே. ஆமா வந்தாங்க. நீ பேசுறத கேட்டு என்ன சொன்னாங்க? என்னப்பா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு எல்லாரும் வந்தாங்க, நல்லபடியா பண்ணி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. என்ன தெரியல? இல்லம்மா, நல்லபடியா முடிஞ்ச மாதிரி தெரியலையே. ஏமா அப்பா கிட்ட போய் சொல்ற? நீ அழறதானே? நான் ஒன்னும் அழலையே. அப்ப கண்ணுல தண்ணி நிக்குது. நான் தான் அழலன்னு சொல்றேன்லப்பா. இல்லம்மா, நீ அழுதுட்டு தான் இருக்க. நான் ஒன்னும் அழலப்பா. பொய் சொல்லாதம்மா. அப்பா நான் அழலன்னு சொல்றேன்லப்பா. இல்லம்மா, நீ அழுவுறியே. ராஜம்மா, அழுவாதடா. அப்பா சொல்றேன்ல, கண்ணை துடைச்சுக்கிடா, அழாத. நான் சும்மா தான் இருந்தேன், நீங்க தான் அழறன்னு சொல்லி நான் அழ வச்சிட்டீங்க. தப்புதான், தப்புதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சும்மா இருந்த புள்ளைய அழ வச்சிட்டேன். நீ அழல. நான் சொல்றேன்ல, நீ அழல. நீ கண்ணுல தண்ணி வர மாதிரி சிரிக்கிற. எவ்வளவு அழகா சிரிக்கிற. நான் சொன்னேன்ல நீ சிரிக்கிறேன்னு. போப்பா. என்னம்மா நீ ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி அழுதுகிட்டு? வேலைனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். ஒரு சமயம் ஒழுங்கா பண்ணுவோம், ஒரு சமயம் ஒழுங்கா பண்ண மாட்டோம். அதுக்கெல்லாம் போய் அழலாமா? தப்பு பண்றவன் மனுஷன். தப்பே பண்ணலனா அவன் சாமி எல்லாம் ஆயிடுவான். நான் ஒன்னும் தப்பு பண்ணலப்பா. அப்படியாம அழுகிற? உங்க கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சதா இல்லையா? இல்லப்பா. ஏமா, என்னாச்சு? இல்லப்பா, அது வந்து இல்லப்பா, அது உங்களுக்கு புரியாது. என்னம்மா, பட்டி கேட்டா உனக்கு புரியாதுன்னு சொல்ல வரியா? அப்படி இல்லப்பா, அது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும், உங்களுக்கு புரியாது. கழுத டெக்னிக்கலா விடுமா. உன் கம்பெனிக்கு ஏன் ஆர்டர் கிடைக்கலன்னு அப்பாவுக்கு புரியுற மாதிரி சொல்லு. இல்லம்மா, உன்னை நம்பிதான் அந்த கம்பெனிக்கு ஆர்டர் இருக்குதுன்னு சொன்னல, அப்புறம் அது கிடைக்கல? அப்பா, அவங்க எங்க கம்பெனிக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தாங்க. ஒரு புடவை நெய்யற மாதிரி வேலைன்னு வச்சுக்கோங்களேன். சரி. நாங்க அதுக்காக ஒரு சாம்பிள் புடவை செஞ்சிருந்தோம். அத பார்த்துட்டு அவங்க மொத்த ஆர்டர் தரணும்னு. சரி. நாங்க நெஞ்சது பச்சை கலர் புடவை, ஆனா அவங்க ஆர்டர் பண்ணிருந்தது மஞ்சள் கலர் புடவை. பொறுமா. அவங்க கேட்டது மஞ்சள் கலர் புடவைனா நீங்களும் மஞ்சள் கலர் புடவைல நெஞ்சிருக்கணும். ஏன் பச்சை கலர்ல நெஞ்சீங்க? அதான்ப்பா பிரச்சனை. அவங்களுக்கு எந்த கலர் புடவை வேணும்னு கேட்டு வந்து சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன் தப்பா சொல்லிட்டான். அவன் சொன்னதை நம்பி நாங்க 2 மாசம் கஷ்டப்பட்டு பச்சை கலர் புடவை பண்ணி வச்சிருந்தா, அவங்க அங்கிருந்து வந்து பார்த்துட்டு நாங்க கேட்டது மஞ்சள் கலர் தான், பச்சை கலர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா. சரிம்மா, அதுல உன் பிரச்சனை என்னமா இருக்கு? நடுவுல கேட்டு வந்து சொன்ன புரோக்கர் பிரச்சனை தானே அது. அவனும் எங்க ஆளு தானேப்பா. அவன் தப்பு பண்ணாலும் அது எங்களை தானே பாதிக்கும். மொத்தத்துல ஆர்டர் போயிடுச்சு. சரிம்மா, இன்னும் 10 நாள் டைம் கொடுங்க, மஞ்சள் கலர் புடவை நெஞ்சு தரேன்னு சொல்ல வேண்டியதுதானே? அதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா. 2 மாசமா இழுத்தடிச்சு எங்களை அமெரிக்கால இருந்து வர வச்சது இந்த புடவை காட்டுறதுக்கு தானான்னு பயங்கரமா கோச்சிட்டு போயிட்டாங்கப்பா. அடடா, அவ்வளவு கண்டிஷனான ஆபீசர் அவங்க? ஆமாப்பா, வெள்ளைக்காரங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. தெரியாம பண்ணிட்டேன், தப்பாயிடுச்சு, சரி பண்ணிக்கிறேன்னுலாம் சொன்னா அவங்க எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்கப்பா. சரிம்மா, இருக்கட்டும். இருந்தாலும் இதுல நீ பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. யார் பண்ணிருந்தா என்னப்பா, நஷ்டம் எங்க கம்பெனிக்கு தானே. என்ன நம்பி வேலை கொடுத்தாங்க, அது வெற்றியா முடியல. முடிஞ்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். கம்பெனிக்கு லாபம், 200 பேருக்கு வேலை, அதுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம்னு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா எதுவுமே நடக்கலப்பா, எல்லாம் போச்சுப்பா. சரிம்மா, அவன் கேட்டதை நீங்க பண்ணல, இப்ப அழுது ஒன்னும் ஆக போறது இல்லையே. அடுத்த வாட்டி ஒழுங்கா பண்ணிட வேண்டியதுதான். தப்பா ஒண்ணு பண்ணிட்டு அது ஜெயிக்கணும் நினைச்சா எப்படிமா? மாடி, சில விஷயம் நம்ம கஷ்டப்பட்டு கவனமா பண்ணுவோம். அப்படி இருந்தும் சில சமயம் தப்பு நடக்கும். அதை நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அது நம்ம வேணும்னாலும் வேணானாலும் நடக்கிறதா நடக்கும். அதை தைரியமா ஏத்துக்கணும். உன்னால செய்ய முடிஞ்சது செஞ்சுட்ட, அதனால உனக்கு நடக்க வேண்டியது நடந்துருச்சு. அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்ன கரெக்டா?
கரெக்டா சொன்னீங்கப்பா. அப்பாவும் அப்பப்ப கரெக்டா சொல்லுவோமா. நடந்ததை நினைச்சு அழுவாம நிம்மதியா படுத்து தூங்குமா. போம்மா. ம். ஆமா ஒரு நிமிஷம். சரிடா. ஹலோ சார். சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். சார் ஓகே சார் ஓகே சார். சார் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் வரேன். ஓகேயா சார்? காசு என்ன சார் பெரிய காசு, என்னோட கிரியேட்டிவிட்டியை மதிச்சு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? ஓகே சார் ஓகே சார். நன்றி 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 நன்றிகள் பல. ஓகே சார். டேய் யாரா போன்ல? டைரக்டர் ராஜேஷ் மாமா. இந்த பாஸ் என்கிற பாஸ்கர் எல்லாம் பண்ணாரு. அவர் எதுக்குடா உன்னை கூப்பிடுறாரு? ஏன்டா அவருக்கும் கம்ப்யூட்டர் ஏதாவது வித்துட்டியா? கம்ப்யூட்டர்லாம் ஒண்ணும் விக்கல மாமா, கதை விக்கலாம்னு இருக்கேன். கதையா? ஆமா மாமா. நம்மளோட கதைக்கெல்லாம் வந்து அவர் ரைட்ஸ் கேக்குறாரு. நம்ம எப்படா கதை எழுதணும்? யாரோ எழுதின கதைக்கு நாம நடிக்கிறோம், அவ்வளவுதானே? அது ஒண்ணும் இல்ல மாமா, நம்ம ஒவ்வொரு தடவையும் மோகனை ஏமாத்துறதுக்காக ஒரு கதை பண்றோம் இல்லையா, அந்த காமெடி கதைகள் பூரா எனக்கே வேணும்னு டைரக்டர் கேக்குறாரு. என்ன மாமா பாக்குற? சும்மா உழுவுலாயி உன் கண்ணுல எங்க இவன் பெரிய கதாசிரியர் ஆகி செட்டில் ஆடுவானோன்ற பயம் தெரியுதே. டேய் ஆபீஸ்ல கதை சொல்றவன்லாம் பெரிய ஆள் ஆகணும்னா இன்னைக்கு நாம 3 பேர் தான்டா பெரிய உலக மகா கதாசிரியரா இருப்போம். பெக்கர் அவார்டெல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. டேய் அது பெக்கர் அவார்டு இல்லடா, புக்கர் அவார்டு. இது கூட தெரியல. உனக்கு ரொம்ப தெரியுமாக்கும். டேய் அது புக் எழுதுறவங்களுக்காக கொடுக்குற அவார்டா, அப்ப அது புக்கர் அவார்டா தானே இருக்கும். டேய் 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 அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு சேல்ஸ் ரிவ்யூ மீட்டிங்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஏமாமா 200 எபிசோடா எவ்வளவு கதை பண்ணிருப்போம். இன்னைக்கு ஒரு கதை கிடைக்காமையா போயிட போகுது. டாய் பில்டப்ல பில்டிங் கட்டாம மேட்ரி என்னன்னு செப்பு. அதுக்கு ஒரு 150 ரூபாய் செலவாகும் மாமா. 150 ரூபாய்க்கு என்னடா வாங்க போற? கூலிங் கிளாஸ் வாங்க போறேன். கூலிங் கிளாஸா? ஆமாண்டா கட்ட. 3 கூலிங் கிளாஸ் from platform of outside nettech. டேய் புலி, கூலிங் கிளாஸ் வச்சு என்னடா பண்ண போற? மோகன கூலாக்க போறோம். புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே, இந்த காசியை தேடி யாரு வருவார் இங்கு நம் நாட்டினிலே. ஆஹா எவ்வளவு அடிச்சாலும் அசராம நாடகம் போறானுங்களே. இன்னைக்கு ப்ராப்பர்ட்டிலாம் வேற வாங்கியிருக்கானுங்க. நாடகம் பலமா இருக்கும் போல இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஹா எவ்வளவு அடிச்சாலும் அசராம நாடகம் போறானுங்களே. இன்னைக்கு ப்ராப்பர்ட்டிலாம் வேற வாங்கியிருக்கானுங்க. நாடகம் பலமா இருக்கும் போல இருக்கே. டே கட்ட மாமா புலி எங்கடா? மாமா பக்கத்துல தான் இருக்கேன். டேய் ஏதோ கைத கணக்கிற மாதிரி சத்தம் கேக்குதே. இந்த பயணி என்ன பண்றான்? ஏமாமா கழுதைங்கெல்லாம் லிஃப்ட் ஏறி செகண்ட் ஃப்ளோர் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சா மாமா. மாமா இது கழுதல்ல மாமா, இது பிளிறத பார்த்தா யானையா இருக்குமோ எனக்கு ஒரு டவுட். ஓ டேய் மாமா கைத மோகன் வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்ணு மாமா. டேய் வேணாண்டா, உத வாங்க போறீங்க. மாமா இது சார் தான் மாமா. சார் வந்துட்டீங்களா சார்? வாங்க சார் வாங்க, வந்து உங்க செல்லங்களை பாருங்க சார். யோ என்னையா, என்ன நாடகமா? ஆமா சார், கடவுள் போட்ட நாடகம் தான் சார் இது. யோ கடவுள் போட்ட நாடகத்தை பத்தி நான் கேட்கலையா, நீங்க போடுற நாடகத்தை பத்தி தான் கேக்குறேன். சார் எங்களையே சந்தேகப்படுறீங்களா சார்? உங்களை போய் நான் சந்தேகப்படுவேனா? கன்ஃபார்மா தெரியும்யா நீங்க ஃப்ராட் பண்றீங்கன்னு. டேய் கட்ட, என்ன மாமா? உனக்கு ஒரு கதை தெரியுமா? என்ன கதை மாமா? ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் வயல்ல வேலை பார்க்கும்போது இந்த சின்ன பையன் ஊருக்கு வெளியில இருந்து புலி வருது புலி வருதுன்னு கத்துவானாம். அப்போ இந்த ஜனங்கள்லாம் ஓடி வந்து பாப்பாங்களாம். அப்போ அந்த சின்ன பையன் உங்களை ஏமாத்தத்தான் நான் இப்படி பொய் சொன்னேன்னு சொல்லி கை தட்டி சிரிப்பானாம். ஒரு நாள் நிஜமாவே புலி வந்ததாம். அப்போ அந்த சின்ன பையன் புலி வந்துடுச்சுன்னு கத்தனானா. அப்போ ஜனங்க யாருமே வந்து காப்பாத்தலையாண்டா. யோ இந்த 1ஆம் கிளாஸ் கதையை சொல்லி எனக்கு காது குத்தலான்னு பாக்குறியா? ஐயோ
இல்ல சார், நாங்க பொய் சொன்னப்பெல்லாம் நீங்க நம்புனீங்க. இப்போ உண்மையை சொல்றோம், நீங்க நம்ப மாட்டீங்களே சார். என்னையா இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் எங்களுக்கு மெட்ராஸ் ஐ சார். அட பாவீங்களா, மெட்ராஸ் ஐக்கு தான் இப்படி காசு விக்கிற மாதிரி நடிச்சீங்களா? சார் சிவியர் அட்டாக் சார். எதிர்த்தாப்புல இருக்கிறதெல்லாம் கூட சிவப்பா தெரியுது சார். யோ, மெட்ராஸ் ஐ வந்தா கண்ணு சிகப்பா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன நீங்க பாக்குறதெல்லாம் சிகப்பா இருக்குன்னு புது கதையா சொல்றீங்க? சார் கருப்பு கண்ணாடி வழியா பார்த்தா எதிரில் இருக்கிறதெல்லாம் கருப்பா தான் சார் தெரியும். அதே மாதிரி சிவப்பு கண்ணோட பார்த்தா எல்லாமே சிவப்பா தானே சார் தெரியும். ஹம், நல்லா பேசுவீங்கயா. சார் சார் உங்க மேல சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் புலிக்கும் மெட்ராஸ் ஐ சார். அப்ப இவருக்கு? அவருக்கு அரக்கோணம் ஐ சார். சரி, கண்ணாடியை கழட்டிங்க, நான் பாத்துறேன். சார் சார் வேணாம் சார். நான் மெட்ராஸ் ஐன்னு சொன்னப்போ புலி நம்பாம என் கண்ணாடியை கழட்ட சொல்லி பார்த்தான். அது அவனை அட்டாக் பண்ணிடுச்சு. புலிக்கு மெட்ராஸ் ஐன்னு சொன்னப்போ அதை நம்பாம கட்ட கண்ணாடியை கழட்ட சொல்லி பார்த்தான். அது அவனை அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போ நான் கண்ணாடியை கழட்டி பார்த்தா அது உங்களை அட்டாக் பண்ணிட போகுது சார். யா, யா. இப்ப கலட்டுங்கய்யா. சார் எங்களை நீங்க நம்பலல்ல? யோ, எதுக்கே தேவையில்லாம பேசிக்கிட்டு? கலட்டுங்க கண்ணாடியா. எங்களை நீங்க நம்ப வேணாம் சார். எங்களை நம்பாம எங்க கண்களை பார்த்து பாதிக்கப்பட்ட இன்னொருத்தரை நீங்க பார்த்தா நம்புவீங்கல்ல சார்? அது யாரியா பாதிக்கப்பட்ட இன்னொருத்தன்? அங்க பாருங்க சார். சார் இப்ப சொல்லுங்க சார், நான் கண்ணாடியை கழட்டணுமா? ஆஹா, வேணாம்ப்பா வேணாம்ப்பா. ஹலோ. ஏய் ராஜி, ஏய் என்ன இந்த நேரத்துல? கொஞ்சம் அப்படியே வெளியே வாயேன். ஏய் எங்க இருக்க? உங்க கேட்டு கிட்ட கொஞ்சம் வா. ஐயோ. ஐயோவா? அத்தனை பார்த்தா ஐயான்னு துள்ளி குதிப்பேன்னு பார்த்தா ஐயோன்ற. ஏன் கார்த்திக் இங்க வந்த? ஏன் வந்தனா? உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ முதல்ல கிளம்பு. அப்பா பார்த்துட்டா அவ்வளவுதான். என்ன பயம் காட்டுறியா? உங்க அப்பா என்ன பெரிய இவரா? அப்படியே தலையை சீவிடுவாரோ? ஐயோ கார்த்திக் ப்ளீஸ் போயிடு கார்த்திக். ஏய் பயந்து சாவாத. உங்க அப்பாவும் அத்தையும் இப்பதான் அந்த சைடு கிளம்பி போனாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் வரேன். எங்க போனாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வீட்ல இல்லைன்னு மட்டும் தெரியும். ஓ அதான் தைரியமா வாசல் வரைக்கும் வந்துட்டியா? ஏய் என்ன பயந்தாங்கொள்ளுன்னு சொல்ல வரியா? சேச்சா ஆள் இல்லாதப்ப வீட்டுக்கு வரமுல ஆம்பளை சிங்கம்ல சொல்லுவோம். ஏய் லூசு, ஏன் ராத்திரிலாம் ஃபோன் எடுக்கல? நான் தூங்கிட்டேன். அடிப்பாவி, தூங்கிட்டியா? ஆமா நல்லா தூங்கிட்டேன். போனை வேற ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அங்க ஒருத்தன் நீ என்ன அணியோ ஏதானியோன்னு தெரியாம கவலைப்பட்டுட்டு இருக்கேன். ராத்திரியெல்லாம் ஃபோன் வேற ஆஃப்ல இருக்கேன்னு யோசிச்சு காலையில 5 மணில இருந்து இந்த தெருமுனையிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஐயோ பாவம். என்ன சொல்றாரு உங்க நைனா? அப்பா தான் எனக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி என்ன தூங்க வச்சாரு. உங்க அப்பா சரியான ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இருக்காரு. அன்னைக்கு என்னடானா ஆபீஸ்ல இருந்து உன்னை அடவு கட்டி கூட்டிட்டு போனாரு. இப்போ என்னடானா உனக்கு அட்வைஸ் பண்ணி தூங்க வைக்கிறாரா? என்ன நடக்குதுங்க? அவர் அப்படிதான். அவர் அப்படிதான்ன்றது எனக்கே தெரியும். அவர் என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம அவருக்கு சிங்சாக் தட்டிட்டு இருக்க. ஏய் அப்பா சொல்றப்ப நான் என்ன செய்ய முடியும் கார்த்திக்? அதான் நான் பார்த்தேன். இதே தான் நம்ம கல்யாணத்தில் நடக்க போகுது. நம்ம கல்யாண கோலத்துல நிப்போம். உங்க அப்பா முள்ளு மலரும் கிளைமேக்ஸ்ல ரஜினி சார் வந்து நிப்பாரு, அதே மாதிரி வந்து நிக்க போறாரு. நீயும் அப்பா அப்படின்னு அவர் பின்னாடியே போயிருவேன். அந்த படத்துல ரஜினி பண்ண மாதிரியே எங்க அப்பாவும் இது போதும் எனக்கு, என் பொண்ணு என் பேச்ச கேட்டு வந்ததே எனக்கு பெரிய விஷயம்தான், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு விட்டு கொடுத்துருவாரு. ஓஹோ, உனக்கு அப்படி வேற நினைப்பு இருக்கா? ஏன் அது ஓகே இல்லையா? உங்க அப்பா எதுக்கு உன்னை விட்டு கொடுக்கணும்? நீ மட்டும் கடைசி நேரத்துல எங்க அப்பா தான் எனக்கு வேணும்னு ஓடணும்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே போயிட வேண்டியதான். உங்க அப்பாவையே பார்த்துக்கிட்டு அவரு கூடயே போய் இருன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிருவேன். அப்ப அவ்வளவுதானா? காதலிச்சவனுக்கு வேற என்ன மரியாதை இருக்கு? சரி சரி கோச்சுக்காத, நான் போகல.
என்ன போல விளக்கமா சொல்லு. நான் எங்க அப்பாவுக்காக விட்டு கொடுத்து போறது எதுக்கு தெரியுமா? இத்தனை நாள் நீங்க சொன்னதை நான் கேட்டேன்ல, என் கல்யாண விஷயத்துல நான் சொல்றது நீங்க கேளுங்கன்னு சொல்றதுக்கு தான். அப்படி கேட்கலனா நான் ஓடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நிஜமாவா? ஆமா. ஏன் அப்படி? ஓடி வரலனா நீ கோச்சுப்ப. எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் அசிங்கப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை, உங்க அப்பா அசிங்கப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. சரி சரி, நீ கிளம்பு. சரி, உன் பிளான் தான் என்ன? தெரியல. உங்க அப்பா ஊருக்கு வான்னு கூப்பிட்டா? போயிட்டு 2 நாள்ல திரும்பி வர போறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி, ஓகே, நான் வரேன். அப்புறம் உன் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன், எதுவும் கிடையாதா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எங்க அப்பா வந்து உத கொடுப்பாரு, வாங்கிட்டு போ. சரி, ஓகே, வரேன். பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, தண்ணி கொண்டு வாமா. என்னம்மா கிளம்பாம இருக்க? ஊருக்கு போகணும்ல? போலாம்பா, இதோ 2 நிமிஷத்துல கிளம்பிடுறேன். சும்மா விளையாடாதம்மா, நான் நிஜமாலுமே கேக்குறேன். நானும் நிஜமாதான்ப்பா சொல்றேன், போலாம். சரிம்மா, துணிமணிலாம் எடுத்து வச்சுக்கோ. எல்லாம் ரெடியா தான் இருக்குப்பா. ஹலோ. ஹலோ, ராஜி அப்பா தானே? நான் தான். நீங்க எங்க ஆபீஸ்க்கு கொஞ்சம் வரணுமே. சரி. ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. அப்படியா? வரேன். யார்ப்பா போன்ல? யாரோ உன் மேலதிகாரி அம்மி, விஸ்வநாதன். அவரா போன் பண்ணாரு? ஆமாம்மா, ஏதோ நேர்ல பார்த்து 10 நிமிஷம் பேசணும்னு சொன்னாரு. எதுக்காக இருக்கும்? தெரியலப்பா. உன்னை ஊருக்கு கூட்டு போற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? இருக்கலாம்ப்பா. பெத்த அப்பனுக்கு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு உரிமை இல்லையா? அப்படி என்னதான் கேட்டுறாருன்னு நான் பாத்துறேம்மா. நீ கிளம்பி ரெடியாரு, நான் வந்துடுறேன். என்ன போறக்கனால ஓரம் கட்டினீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லு ஸ்வேதா. அந்த ட்ரிபிள் யங் இன்னோவேட்டர் காம்படிஷன்ல நீ தான் ஜெயிப்ப, போதுமா? ஹாப்பியா? இல்ல, ஹாப்பி இல்ல. ஏன்? நான் ஜெயிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்ல. அப்போ வேற யார் ஜெயிக்கணும்? பெங்களூர்ல இருந்து உன் ஃப்ரெண்ட் யாராவது போட்டியில கலந்துக்கிறாங்களா? ஆமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கலந்துக்கிறான். நினைச்சேன், நீ விட்ட போடும் போதே நினைச்சேன். யார் அவன்? அது ஒருத்தன். ஒரே காலேஜா? ஒரே காலேஜ் இல்ல, ஆனா நாங்க கொஞ்சம் க்ளோஸ் தான். அதான் சொல்லும் போதே தெரியுது. ஆக்சுவலி அவன் இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை பத்தி என்கிட்ட விளம்பரம் பண்ற? அது இல்ல மதன். ஒன்னும் தேவையில்ல. அவனோட போட்டோ பாக்குறியா? என் மொபைல்ல இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அட்லீஸ்ட் அவன் பேராச்சும். அந்த பையன் என்ன பண்றான்? எந்த பையன்? அதான் அந்த போட்டியில கலந்துக்க போறானே, உன் பாய் ஃப்ரெண்ட். அவன் ஒன்றும் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. ஃப்ரெண்டு பாய், அப்ப பாய் ஃப்ரெண்ட் இல்லாம வேற என்ன? அப்படி பார்த்தா அவன் என் பாய் ஃப்ரெண்ட் தான். அதான் உண்மையெல்லாம் வாயில இருந்து வருது. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அவன் பேர் என்ன? அப்ப சொல்றேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னீங்க. அது அப்போ அதோட முடிஞ்சு போச்சு. நான் இப்ப கேக்குறேன்ல, சொல்லு. என்ன சொல்லணும்? பதில் சொல்லு. அவன் பேர் என்ன? அவன் பேரு வேணாம், தேவையில்லாத டென்ஷன். இப்ப நான் கேட்டேனா? நீ தானே அவன் பேரு சொல்ல சொன்ன. சொல்லணும்னு வந்தோடனே வேணான்ற. சரி, சொல்லு. அவன் பேரு மதன். ஓ, அவன் பேரு மதன் தானா? அது எப்படி உலகத்துல இருக்க எல்லா எல்சோயினும் ஒரே பேர் வச்சிருக்கானுங்க? சிரிக்காத, கடுப்பாகுது. ஓகே ஓகே, சிரிக்கல. மதன், அவன் போட்டோ இருக்குன்னு சொன்னல, அதை காட்டு. நான் காட்ட மாட்டேன்ப்பா. அதுக்கும் நான் திட்டு வாங்கறதுக்கா? ஹலோ, காட்டுறியா? சும்மா சீன் போடுறா. உனக்கே இவ்ளோ கோவம் வருது? என்ன லவ் பண்ற பையன் மாதிரி. என்னது?
ஒண்ணும் இல்ல. அந்த போட்டோ காட்ட முடியுமா இல்லையா? ஏய், போட்டோவை காட்டினா கேமரா ஆன் பண்ணி கையில குடுக்குற. புடி, முதல்ல போட்டோவை காட்டு. இவ்ளோ சொல்றேன், திரும்ப அதே பண்ற. இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு டியூப் லைட்டை நான் பார்த்ததே இல்ல மதன். என்ன டியூப் லைட்? சரியான வாத்து, வாழ மட்டை. ஏய், நான் திட்டுறா? சிப்பா. என்ன மதன், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது சரியான லூஸ். ஏன், என்னாச்சு? அந்த ட்ரிபிள் காம்படிஷன் இருக்குல்ல, ஆமா, அதுல அந்த அம்மா ஜெயிக்க கூடாதான். அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு பையன் ஜெயிக்கணுமா. யாரு? அதை யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறா. போட்டோ வச்சிருக்கேன்னா காட்டுனா கேமரா ஆன் பண்ணி என்கிட்ட கொடுக்குறா. கேமராவை ஆன் பண்ணி கொடுத்தாளா? ஆமா, அதுல என் மூஞ்சி தான் தெரியுது. அந்த பையன் பேர் என்னன்னு சொன்னா? அவன் பேரு மதன் தான். என்னங்க சிரிக்கிறீங்க? யாருன்னு தெரியுமா? நீ உண்மையாவே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? என்ன மனசுக்கு பிடிச்சவங்கிறா, பேரு மதன்கிறா, ஆளு எப்படி இருப்பான்னு கேட்டா உன் முகத்தையே காட்டுறா. இதுக்கப்புறமும் நீ கண்டுபிடிக்கலனா கஷ்டம்தான். என் மொபைல கொடு. என்ன இப்ப புரிஞ்சிருச்சு. ஏன் நாளைக்கு சொல்ல வேண்டியது தானே? காஃபி சாப்பிடுங்க. என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சும்மாதான் உங்களை பார்த்து 2 வார்த்தை பேசலான்னு. உங்க ஆபீஸ்க்குள்ள பூந்து என் பொண்ணை இழுத்துட்டு போயிட்டேன். அத பத்தி கேட்க போறீங்க அதானே? சேச்சா, அது முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ராஜி மேல ஆபீஸ்க்கு இருக்கிற உரிமையை விட பெத்தப்பா உங்களுக்கு ஜாஸ்தி உரிமை இருக்கு. நான் கிண்டலா சொல்ல, சீரியஸா தான் சொல்றேன். உங்களை நான் பார்த்தது இல்லை, ஆனா உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு. பெண்கள், அதுவும் குறிப்பா கிராமத்து பெண்கள், அவங்க வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னா அதுக்கு பின்னாடி அவங்க அப்பாக்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இங்க பாருங்க சார், சுத்தி வளைச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க எவ்வளவு பேசினாலும் என் முடிவை நான் மாத்திக்க முடியாது. கண்டிப்பா நான் என் பொண்ணை ஊருக்கு தான் கூட்டிட்டு போறேன். அவ வேலை செஞ்சது போதும். அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் பொறுப்பு முடிஞ்சது. இதுக்கு மேல நீங்க கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா? இனிமேதான் கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. ஆமா, எதுக்கு உங்க பொண்ணை படிக்க வச்சீங்க? எனக்கு புரியல. பொண்ணை எதுக்காக படிக்க வச்சீங்க? அது வந்து ஒரு பொண்ணு படிக்கணும்ல. எதுக்கு படிக்கணும்? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் சமைச்சு போறதுக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு எதுக்காக படிக்கணும்? ஒரு பொண்ணு படிக்கிறது பெரிய மரியாதை இல்ல. யாருக்கு மரியாதை? உங்களுக்கா? அது வந்து எனக்கு, அவளுக்கு, எல்லாருக்கும் பெருமை தானே. அப்படியா? நீங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்க, பார்த்தா பெரிய மனுஷமா இருக்கீங்க, மரியாதை தர்றோம். ஒருத்தன் 20 லட்சம் ரூபாய் கார்ல வர்றான், அவனுக்கும் மரியாதை தர்றோம். ஒருத்தன் படிச்சிருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம எப்படி அவனுக்கு மரியாதை கொடுப்போம்? அது வந்து கல்யாண பத்திரிகையில போடுவோம்ல. கல்யாண பத்திரிகையில போடுறதுக்கு இவ்வளவு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வச்சீங்க. அதுல மட்டும் போடுறதா இருந்தா சும்மாவே போடலாமே. யாரும் உங்ககிட்ட சர்டிபிகேட்லாம் கேட்க போறது இல்லையே. நீங்க என்ன குழப்புற மாதிரி இருக்கே. நான் குழப்பல, கேள்வி கேட்கிறேன். ஒரு பொண்ணு படிச்சா பெருமைன்றீங்களே, படிச்சா எப்படி பெருமை வரும்னு கேட்கிறேன். காசு மட்டும் வச்சிருந்தா பெருமை வராது. அது 4 பேருக்கு செலவழிச்சாதான் பெருமை வரும். படிப்பும் அந்த மாதிரி தான். படிப்பு மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி தான். அந்த விஷயத்தை பயன்படுத்துறப்பதான் ஒருத்தருக்கு பெருமை வரும். அவளை படிக்க வச்சேன்றது அவளுக்கு ஒரு கத்தி வாங்கி கொடுத்த மாதிரி. அதனால அவளுக்கு பெருமை கிடையாது. அதை வச்சுக்கிட்டு அவ பழத்தை வெட்டினா, மரத்தை வெட்டினா,
அவகிட்ட தப்பா நடக்க வந்த 2 பேர் கையை வெட்டினா இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தினாதான் அதுக்கு மரியாதை. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கடைசி வரைக்கும் நீங்க கூட இருந்து பாத்துக்க முடியாது. அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ல, புருஷன் பாத்துக்க போறான். சரி, புருஷனே பிரச்சனைனா அப்ப படிப்பு உதவி செய்யும், நம்பிக்கை கொடுக்கும், அவ சம்பாதிக்க முடியும், சொந்த கால நிக்க முடியும், யார் உதவியும் இல்லாம அவளே அவளை பாத்துக்க முடியும். இதுக்காக தானே ஒவ்வொரு அப்பனும் பொண்ணுங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க. சும்மா படிச்சா மட்டும் போதுமா? அவ 4 இடத்துல வேலை செய்யறப்பதான் அவளுக்கு அந்த படிப்பை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியும். அதுதான் அவளுக்கு உதவியா இருக்கும். அப்ப அவ வேலை செய்யணுமா வேண்டாமா? செய்யணும் சார். உங்க காலம் மாதிரி இருக்கா இந்த காலம்? வாஸ்தவம் தாங்க, நிறைய மாறிடுச்சு. அப்ப உங்கள மாதிரி அவ இருந்தா இந்த காலத்துல தாக்கு பிடிக்க முடியுமா? முடியாதுங்க. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அவ மாறித்தானே ஆகணும். சரிதாங்க, அதுக்காக நல்லது கெட்ட சொல்லி தரதுல தப்பு ஒண்ணு இல்லைங்களே. யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதே இல்ல, அது அவங்களுக்கா தெரியும். அவங்களுக்கு அறிவை கொடுங்க, அந்த அறிவை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. உங்களுக்கும் ராஜிக்கும் உள்ள வித்தியாசம், உங்களை விட 30 வருஷம் சின்னவ, அவ்வளவுதான். உங்களுக்கு தான் முழுசா ஒரு வாழ்க்கை கிடைச்சதுல, உங்க இஷ்டப்படிலாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்கல்ல. இது அவளோட வாழ்க்கை, அவ வாழட்டுமே. எதுக்கு அதையும் சேர்த்து நீங்களே வாழணும்னு பேராசப்படுறீங்க? உங்க பொண்ணுக்கு சைக்கிள் கத்து கொடுத்துருக்கீங்களா சார்? உங்க பொண்ணுக்கு சைக்கிள் கத்து கொடுத்துருக்கீங்களா? கத்து கொடுத்துருக்கேன் சார். எப்படி கத்து கொடுத்தீங்க? பின்னாடி கேரியர் பிடிச்சிட்டு கூடவே ஓடி கத்து கொடுத்துருக்கேன் சார். என்னைக்கு சந்தோஷப்பட்டீங்க? நீங்க கேரியரை பிடிக்காம அவளே தானா சைக்கிள் ஓட்டும் போது தானே சந்தோஷப்பட்டீங்க? ஆமா சார். அது என்ன வாழ்க்கைன்னு வரப்ப மட்டும் எல்லா அப்பனும் கேரியரை பிடிச்சு கடைசி வரைக்கும் ஓடி வரீங்க? ஒரு டெக்னிக் கத்து கொடுத்தீங்க, அது உங்க உதவி இல்லாம அவளை யூஸ் பண்றப்ப சந்தோஷப்பட்டீங்க. வாழ்க்கைன்றதும் ஒரு டெக்னிக், அதை கத்து கொடுத்தாச்சு, அதை அவளா வாடுறப்ப சந்தோஷப்படணும். அப்ப மட்டும் ஏன் கோவம் வருது உங்களுக்கு? தப்புதாங்க. உங்க அப்பா உங்களை கடைசியா எப்ப அடிச்சாரு? அது இருக்குங்க, ஒரு 18 வயசுல. பதிலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பரவாயில்ல சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? கத்தி எடுத்து வெட்ட போயிட்டேங்க. உங்க பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது. நீங்க அவளை தரன்னு இழுத்துட்டு போறப்ப உங்க கைய உதறி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ உங்க பின்னாடியே வந்தான்னா அது உங்க மேல இருக்கிற பயம் இல்ல, அவ உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை, உங்க மேல அவ வச்சிருக்கிற அன்பு. அதே மாதிரி அவ மேல உங்களுக்கு அன்பு மரியாதை இருந்தா அவளுக்கு பிடிச்சது செய்ய விடுங்க. உலகத்திலே மிகப்பெரிய பரிசு எதுன்னு தெரியுமா? சுதந்திரம். நமக்கு பிடிச்சதை பேசி, நமக்கு பிடிச்சதை பண்ணி, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாடுறதுக்கு பேர் தான் சுதந்திரம். உங்க பொண்ணோட சுதந்திரத்தை பறிச்சுட்டு அவளுக்கு 100 பவுன் நகை போட்டேன், அவளுக்கு டாக்டர் மாப்பிள்ளை பார்த்து வச்சேன், அவ பிள்ளைக்கு தங்கத்துல அருணாகுடி போட்டேன்னு சொல்றதெல்லாம் அர்த்தமே இல்லாது. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண விடுங்க, அதுதான் அவளுக்கு நீங்க கொடுக்குற சுதந்திரம். உங்களை விட உங்க பொண்ணு புத்திசாலி, அதை ஒத்துக்கிறீங்களா? ஆமாங்க, நிறைய படிச்சிருக்கு, நிறைய உலக விஷயம் தெரியுது, புத்திசாலி தான். வயசான அறிவு வரும் சொல்றதெல்லாம் போய். வயசான அறிவு வராது, கொஞ்சம் அனுபவம் வரும். உங்க கோயில்பட்டி அனுபவத்தை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு ஒண்ணு ஓஎம்ஆர் ரோட்ல குப்பை கொட்ட முடியாது. அதுக்கு வேற ஒரு அனுபவம் வேணும், அது அவளே கத்துப்பா. அதுக்கான அறிவு அவகிட்ட இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். நடக்க கற்றுக் கொடுப்பது நமது கடமை, பாதைகள் அவர்களது உரிமை. ஏதாவது புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுங்க. உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க, கல்யாணம் பண்ணி வைங்க, என்ன வேணா பண்ணுங்க, அது உங்க இஷ்டம். அவ்வளவுதான் சார். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க கிளம்பலாம். வரேன் சார். என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? சார பாத்தீங்களா? ஆமாம்மா, பார்த்தேன். என்னப்பா சொன்னாரு? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் நீங்க ராஜிக்கு அப்பாவான்னு கேட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. ஓஹோ, அவர்தான் உங்க எல்லாருக்கும் மேனேஜரா? ஆமாப்பா, மேனேஜர்னு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் ரொம்ப மேல, கண்ட்ரி ஹெட். அப்படின்னா பெரிய பதவி தான் இல்ல? ஆமாப்பா, பெரிய பதவிதான். அவரு யாருக்கு மேலமா? எல்லாருக்கும் மேலப்பா. லக்ஷ்மி ஒரு டீம் லீடர், அவள மாதிரி ஒரு 20-22 பேர் டீம் லீடர் இருக்காங்க. 4 டீம் லீடருக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். இப்போ எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் சூசன் ஒருத்தங்க,
அவங்கள மாதிரி 4-5 ப்ராஜெக்ட் மேனேஜருங்களுக்கு மேலதான்ப்பா சாரு. அப்ப அந்த ஆபீஸ்க்கே பெரிய ஆபீசர் அவர்தான் இல்ல? ஆமாப்பா, அப்படியும் சொல்லலாம். என்னப்பா, உங்களை ஏதாவது சொல்லிட்டாரா? இல்லம்மா ரொம்ப தெளிவான ஒரு ஆளும்மா. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து அளந்து தான் பேசுறாரு. 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுறாரு. நம்ம பழைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் சாமிநாதன் இருக்கார்ல, அந்த ஆளும் அந்த மாதிரி தான். ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா இருக்கும். இவரும் அந்த மாதிரி தான்மா. அது என்னம்மா அந்த மாதிரி பேசுறாரு? ஒரு 10 நிமிஷம் தாமா அந்த ஆள் ரூம்ல இருந்திருப்பேன். ஒரு 10 மணி நேரம் இருந்த மாதிரி இருந்ததுமா. என்னப்பா, ஏதாச்சும் திட்டிட்டாரா? அது எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. பேசுறத பார்த்தா திட்டுற மாதிரி இருக்கு, திட்டாத மாதிரியும் இருக்கு. வலிக்காம அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அவர் அந்த மாதிரி அடிக்கிறாருமா. அந்த ஆளுக்கு என்னம்மா, என்னை விட 2-3 வயசு கம்மியா இருக்குமா? ஆமாப்பா. ஆனா அந்த ஆள் பேசுனதும் எனக்கு பயம் வந்துருச்சுமா. பயம் சொல்றதை விட எங்க அப்பா முன்னாடி நின்னா ஒரு மாதிரி மரியாதை வரும்ல, அந்த மரியாதை வந்துருச்சுமா. எப்பவுமே நிஜத்தை பேசி மனசுல சத்தியத்தோட வாழற நேர்மையான ஆளை பாக்குறப்ப நமக்கு ஒரு பயம் வருமே, அந்த ஆளை பார்த்ததும் அந்த மாதிரி பயம் வந்துருச்சுமா. 5 நிமிஷம் தானேப்பா அவரை பாத்தீங்க, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு கவனிச்சீங்க? சில பேர் தங்கமா இல்லையான்னு உரசி பார்க்க வேண்டியது இருக்கும். சில பேர் உரசி பார்க்காமலே அப்படியே தக்கன்னு சொல்லிப்பாங்கம்மா. இந்த ஆள் அந்த மாதிரி தான்மா. என்னப்பா சொன்னாரு? என்னமோ சொன்னாரு. இப்ப அதுவா முக்கியம்? ஊருக்கே புத்தி சொல்றவங்க அப்பன், அவனுக்கே புத்தி வந்துருச்சு, அதான் முக்கியம். சரிம்மா, அப்ப ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். போலாம்ப்பா. எங்க போலாம்? நீயும் வராங்கறியா? நீங்க தானேப்பா சொன்னீங்க. அவன் சொல்றான் இவன் சொல்றாங்கிறதெல்லாம் வேற விஷயம். நீ என்ன நினைக்கிறேன்றத சொல்லு. ஏன், உங்களுக்கு தெரியாதா? அதத்தான் ஒரு வாட்டி உன் வாயால சொல்லிட. எனக்கு இங்க வேலை செய்யதான்ப்பா இஷ்டம். அப்ப வேலை செய்ய. அப்ப எதுக்கு ஏன் கூட வரேன்னு சொல்ற? என்னப்பா, அன்னைக்கு அவ்ளோ ஆவேசமா ஒரு நிமிஷம் கூட இந்த கம்பெனில இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப மாத்தி சொல்றீங்க. உண்மைய சொல்லணும்னா, நீ மெட்ராஸுக்கு போய் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யறேன்னு சொன்னப்போ ஊர்ல எல்லா பயிலும் அங்க அனுப்பாத, உன் பொண்ணு கெட்டு போயிடுவான்னு சொன்னாங்க. நான் தைரியமா உன்னை அனுப்பி வச்சேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு மூளையில என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோன்னு பயம் இருந்துட்டே இருந்துச்சுமா. ஆனா விஸ்வநாதன் மாதிரி ஒரு ஆளை பார்த்த உடனே எனக்கு அந்த பயமே போயிடுச்சுமா. அப்படி ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் வேலை செய்யலாம். ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்லது கெட்டது சொல்லி தர வாத்தியாரு, ஒரு நல்ல முதலாளி, இந்த 3 விஷயமும் அந்த ஆள்கிட்ட இருக்குமா. உனக்கு பிடிக்கிற வரைக்கும் இங்க வேலை செய்ய. நான் உன்னை ஊருக்கு வர சொல்லி வற்புறுத்த மாட்டேன். போதுமா?